செந்தூரில் செந்தமிழ் இணையத்தில் வைரலாகும் கொத்துக்குறி பற்றி இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சி ஐடி விங் செந்தூரில் செந்தமிழ் அப்படிங்கிற ஒரு கொத்துக்குறியை பயன்படுத்தி கிட்டத்தட்ட 30,000க்கும் மேலே அதிகபட்சமாக இப்போ பார்த்திங்கன்னா அது ட்ரெண்டிங்கில் இருக்குது. அதற்கான காரணம் என்ன, இந்த விஷயத்தை இன்றைக்கி அவங்க ட்ரெண்ட் பண்ணுவதற்கான காரணம் என்ன, அதே நேரத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் விமான பயணம் மூலமாக திருச்செந்தூர் தூத்துக்குடி போயிருக்காங்க. திருச்செந்தூரில் ஒரு மிக முக்கியமான ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. அந்த போராட்டம் என்ன அப்படின்னா, தமிழில் குடமுழுக்கு நடத்தணும் முருகர் கோயிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியுடைய வீரத்தமிழர் முன்னணியும் ஐயா மணியரசன் அவர்களுடைய தெய்வத்தமிழ் பேரவை இருவரும் இணைந்து இந்த ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. இது அரசுக்கு எதிரானது அப்படிங்கிற மாதிரி பார்ப்பதே தவறாகத்தான் நினைக்கிறோம். காரணம் என்னென்னா, அரசு செய்ய வேண்டியதை செய்யாமல் இருக்குது. அவர்களுக்கு உணர்த்துவதற்கு இது மிக முக்கியமான விஷயம். ஆனால் இந்த அரசு ஏன் இதை செய்யலைன்னு மக்கள் புரிந்து கொள்ளணும். அதற்காகத்தான் இந்த போராட்டமாக நான் பார்க்கிறேன். அரசுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு தமிழ்நாட்டில் தமிழ் மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல அவர்களது தெய்வத்தை வணங்குவது, அவர்களது தெய்வத்தை வழிபடுவது அவர்களது மொழியில் இல்லாமல் இருக்கிறதே அப்படிங்கிறத மக்கள் முதல்ல அந்த அவேர்னஸ் அவர்களுக்கு இருக்குதாங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அப்போ அவர்களுக்கு தெரியப்படுத்த என்ன செய்யணும்னா, இந்த மாதிரியான மிகப்பெரிய ஒரு போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நம்ம முன்னெடுக்கும் போது இப்படி ஒன்று இப்போ நடக்காமலாம் இருந்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற உணர்வு அவர்களுக்கு வரணும். நம் மொழியில் இங்கே இல்லை, நம்ம இறைவனுக்கு நம்ம மொழி இல்லை அப்படின்னும் போது அப்புறம் அந்த இறைவனை போய் நம்ம வழிபடுறதுல என்ன அர்த்தம் இருக்குங்கிறது இருக்குல்ல. இதற்கு நாம் தமிழர் கட்சி உறவுகளும் அதன் பிறகு மற்ற தோழமை இயக்கங்கள் மட்டும்தான் வரணும் கிடையாது. அவர்களை தவிர்த்து தமிழராக இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் அந்த உணர்வு இருக்கக்கூடிய அத்தனை பேருமே இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளணும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்காகத்தான் நான் சீமான் அவர்கள் உடனடியாக இப்போ இங்கேருந்து அங்கே கிளம்பி போனோன்னா எவ்வளவு மணி நேரங்கள் ஆகும் தெரியும். இதற்காகவே விமானம் மூலயமாக உடனடியாக அங்கே போய் சென்றடைஞ்சிருக்காரு. தூத்துக்குடி அந்த விமான நிலைய வாசலிலே செய்தியாளர்களை சந்தித்து தான் போயிருக்காரு. ஸோ தொடர்ச்சியாக ஓய்வின்றி தமிழக மக்களுக்காக உழைத்து கொண்டிருக்கிறார். இந்த போராட்டம் வெறும் போராட்டம் அல்ல, வரலாறு அப்படிங்கிறத மக்கள் புரிந்து கொள்வார்கள்.